யாரா இருந்தாங்க ரயானு வெளில நடக்கிறத அப்படியே உள்ள சொல்றாங்க. இவர் சரியா கணிச்சு சொல்லுவாருன்னு சேதன் சொன்னபோது கூட நான் நம்பலங்க. இப்போ அருண் கிட்ட சொல்லிட்டு உட்காந்துருக்காப்ல, ரயானு உங்களுக்குன்னு இது வரைக்கும் இந்த 12 வாரத்தில் ஒரு டாப் 5 வச்சிருப்பீங்களே, அது எல்லாமே இந்த வாரம் மாறும், எல்லாமே மாறும், எழுதி வச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உண்மையாலே மாறி போச்சே. நீங்க பாருங்களேன், ஜாக்லினுக்கும் பவித்ராவுக்கும் திட்டத்தட்ட 100 ஓட்டுகள் தாங்க வித்தியாசம். 100 ஓட்டு கூட இல்லை, 80 ஓட்டு தான் வித்தியாசம். மஞ்சரி கடைசேரும். ஏன் இந்த ஜாக்லினுக்கு இவ்வளவு பெரிய சரிவு? செவ்வாய்க்கிழமை கடைசி இடத்துல இருந்த ரயான் எப்படி 2வது இடத்துக்கு முன்னேறி இருக்கின்றார்? கிட்டத்தட்ட முடியும் போது ஃபர்ஸ்ட் இடத்துக்கு கூட போயிடுவார் போல இருக்கு ரயானு. ஏன்னா இந்த வாரம் முழுவதும் ரயானின் வாரமா இருக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராணவ், விஷால், அருண். ஜாக்லினுடைய சரிவு தாங்க நான் இப்போ இந்த வீடியோவில் பேச போகிறேன். நண்பர்களே, ஜாக்லினுடைய உண்மையான அன்பு வச்சுருந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லணும். அதாவது ஜாக்லினுடைய அந்த கேம் வந்து சௌந்தர்யா கூட இருக்கும் பொழுது என்னதான் அவங்க 2 பேரும் இது பண்ணிட்டா கூட அதில் வந்து டாக்ஸிசிட்டியே இல்லை, ஒரு பியூரிட்டி இருந்தது. அது நட்பு இல்லையோ, பட் அங்கே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தது. காரணம் சௌந்தர்யா இன்னும் பாசிட்டிவிட்டி தான் நான் இப்போ நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்லேயே ஜெயிச்சாலும் தோத்தாலும் தன்னிலை மாறாமல் இருக்கும் ஒரே ஆள் சௌந்தர்யா தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. தோத்துட்டாலும் அந்த வெற்றியை கொண்டாடுறாங்க, தோத்துட்டா சரி பரவாயில்ல அப்படிங்கிறாங்க, ஜெயிச்சிட்டா அந்த வெற்றியை கொண்டாடுறாங்க, அதையும் செலிப்ரேட் பண்றதில்ல, ஓகே அப்படின்ட்டு அடுத்த மூக்கு போறாங்க. பார்த்தீங்களா, உண்மையிலே சௌந்தர்யா. அதனால சௌந்தர்யா கூட இருக்கும்போது ஜாக்லின், நீங்க ஆக்சுவலா ஜாக்லினுக்கு அந்த ஃபேன் பேஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் சௌந்தர்யா தான். சௌந்தர்யாவின் நண்பர் ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு வந்தாங்க. நல்ல கிராஃப் இன்க்ரீஸ் ஆகி போகும்போது தானே தன் தலையில் ஏதோ ஒன்று போட்டுக்குமே அந்த மாதிரி மஞ்சரி இன்னும் ஒரு அற்புதமான பெண்மணியுடன் அவங்க வச்சாங்க. மஞ்சரி ரொம்ப நல்ல பொண்ணு தான், அருமையாக தமிழ் பேசுவாங்க, ரொம்ப டாஸ்க்லாம் சூப்பராக ஆடுவாங்க. அவங்க மேலே எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. பட் நெகட்டிவிட்டி, ப்ரொஜெக்டர் கேம், ஒரு ஃபன் கிடையாது. இப்போ முத்து வந்து பேசினா கூட சில டைமில் வந்து அந்த ஃபன்னாக சில விஷயங்கள் பேசுவார், நல்லா இருக்கும். மஞ்சரிக்கிட்டேருந்து நீங்கள் அதை எப்போதுமே கேம் 100% கேம். அது எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்தில் இப்போ கூடங்க, இப்போ லைவ்ல கூட ரயானுக்கு அந்த 2 பாயிண்ட் நான் கொடுத்தது தவறு பண்ணிட்டோம். உனக்காக ஒருத்தன் சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்போ எவ்வளோ அழகாக இருந்த ரயான் அகோரமாக இருக்கிறாரு, அது இப்போ பெருசாக தெரியல. அந்த 2 பாயிண்ட்ஸ் இது வந்து நெகட்டிவிட்டியாக இருக்குது. இது மக்களுக்கு பிடிக்கவே இல்லை. மஞ்சரியும் யாரு ஜாக்லினும் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஜாக்லின் ஓட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. தேவையா ஜாக்லின் இது? ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறது ஒரு நட்புன்னு சொல்கிறீங்களே, இது எங்களுக்கு அதுவும் எங்களுக்கு உண்மையாக தெரியல. இப்போ அன்ஷிதாவுக்கும் பவித்ராவுக்கும் இருந்ததுல அது நட்பு, விஷாலுக்கும் அருணுக்கு இருக்குதுல்ல அது நட்பு, தீபக்குக்கும் முத்துக்குமோ ஒரு பாண்ட் இருக்குல்ல அது பியூட்டி, ஜெஃப்ரிக்கும் சத்யாவுக்கும் இருந்ததுல அது ரியல். இங்க மஞ்சரிக்கும் ஜாக்குக்கும் இருக்கிறதே இல்லையே. ஏன்னா இவங்க 2 பேரும் இந்த சோஃபா கேங்குன்னு உருவானதுக்கு காரணமே இவங்க தான். எப்போ பார்த்தாலும் நெகட்டிவிட்டியாவே, அவங்க பேசுறது நெகட்டிவிட்டி இல்லை, அவங்க வந்து தான் சிறந்தவர்கள். அந்த பாபநாச ஸ்கிரிப்டை எழுத தொடங்கினது மக்கள் ரசிக்கவே இல்லை. ஜாக்லின் அவங்க இறுதி வாரத்துக்கு போறத இனி கனவு தான் காணணும், வேற வழி இல்லைங்க. இந்த வாரமே எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமே எவிக்ட் ஆனாலும் ஆவாங்க அப்படின்னு சில பேர் பேசிக்கிறாங்க. உண்மைங்க, நடக்கலாம். ஏன்னா நெகட்டிவிட்டியா இருக்கு. அதனால மஞ்சரி எவிக்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கூட ஜாக்லினை அனுப்பிச்சு விட்டுருவோம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் வெளில போக வாய்ப்பு இல்லை, பட் எதுவும் நடக்கலாம். ஏன்னா இன்னும் ஓட்டிங் முடியல இல்லையா, இன்னும் 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்க ஓட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது என்னுடைய கருத்து.